அம்பேத்கர் குறித்த வாழ்க்கை வரலாற்று புத்தக வெளியீட்டு விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசிய காட்சிகளை பார்த்தோம். பல்வேறு முக்கியமான விஷயங்களை அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜய், தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய், அதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆற்றிய உரைகளுக்கு மறைமுகமாக பதிலடி தருவதாக இந்த உரை அமைந்திருக்கிறது. கூட்டணி அமைப்பதில் விடுதலை சிறுத்தைகள் மிக தெளிவாக இருக்கிறது என்ற கருத்தை மேற்கோள் காட்டி திருமாவளவன் பேசியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தி அறையிலிருந்து தேவப்பிரியன் இணைக்கிறார். தேவப்பிரியன், இந்த திருமாவளவனுடைய இந்த பேச்சு அப்படின்றது ஆதவ் அர்ஜுனாவுக்கான பதிலடியா எடுத்துக்கலாமா, விஜய்க்கான பதிலடியா எடுத்துக்கலாமா? அடுத்தடுத்து அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கும்? தேவப்பிரியன், நேற்று நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் அதில் பேசப்பட்ட கருத்துக்கள் என்பது திருமாவளவனை மையப்படுத்தி, கூட்டணியை மையப்படுத்தி பேசப்பட்டதாகவே கருதப்படுகிறது. அதற்கு மறைமுகமாக விளக்கம் அளிக்கக்கூடிய வகையில்தான் திருமாவளவன் இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் கூட்டணி அழைப்பை ஆஃபர் அரசியல் என்று நிராகரித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனை மையப்படுத்தி நேற்றையுடைய தமிழக வெற்றிக் கழக தலைவருடைய விஜய் பேச்சு அமைந்திருந்தது. இந்த விவகாரத்தில் விஜயுடைய அழைப்பை ஏற்பாரா மாட்டாரா என்ற யூகங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பவில்லை. அதே நிலையில் எங்களுடைய நிலைப்பாட்டில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் என்று நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு ஏற்கனவே ஒரு சிறப்பு பேட்டியின் வாயிலாக தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியிருந்த திருமாவளவன் மீண்டும் அதே நிலைப்பாட்டை உறுதி செய்திருக்கிறார். இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் இணைகிறார். சார் வணக்கம். எங்களுக்கு பேராசை இல்லை, எங்களுடைய நிலைப்பாட்டில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களுடைய பார்வை? தொடர்ச்சியாக திருமாவளவனை மையப்படுத்தி தமிழக வெற்றிக் கழகத்துடைய பேச்சு அமைவதற்கான காரணம் என்ன? அதாவது திருமாவளவனை மையப்படுத்தி அவர்கள் செயல் உத்திகளை வகுக்கிறார்கள் என்றால் அவங்களுடைய ஒரே நோக்கம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து திருமாவளவனை வெளியேற்றி கொண்டு வருவதுதான், அந்த கூட்டணியை பலவீனப்படுத்துவதுதான். இந்த கூட்டணி இருக்கும் வரை தங்களுடைய அரசியல் தேர்தலில் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற ஒரு உணர்வு பெற்றவர்கள் இந்த முயற்சியை தொடர்ந்து தாங்களே நேர்ல செய்து பார்க்கறாங்க. அது நடக்கலைன்னா விஜய் மாதிரி புதிதாக வந்தவர்கள் மூலமாக செய்து பார்க்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் நேற்றைய விழாவும் நடந்தது. ஆனா இது எல்லா சமயங்களிலும் இது ஒவ்வொன்றும் சர்ச்சையாகும் போதும் திருமாவளவன் தன்னுடைய நிலைப்பாட்டை, விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இருந்தாலும் அவர் மேல சந்தேகம் விழும்படி அவர் தெளிவாக சொன்னதற்கு பிறகும் யாராவது ஏதாவது சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நெருக்கடியான ஒரு நிலையை திருமாவளவன் மீது சுமத்துகிறார்கள். ஆனா விடுதலை சிறுத்தைகள் தங்களுடைய நிலைப்பாட்டை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு பேராசை கிடையாது அப்படின்னு சொல்வதற்கு பின்னால பொருள் இருக்கிறதாகத்தான் நான் நினைக்கிறேன். துணை முதலமைச்சர் அதிக இடங்கள் அப்படி இந்த மாதிரி எல்லாம் ஆசை காட்டி எங்களை இழுக்க முடியாது. கூட்டணி விஷயத்துல நாங்கள் நிதானமாக இருக்கிறோம், தெளிவாக இருக்கிறோம். 2018 எடுத்த அதே முடிவுல இப்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய முதன்மையான பிரச்சனை மதவாத அரசு, ஜனநாயகத்தை அவர்களிடமிருந்து காக்க வேண்டும் என்பதே விடுதலை சிறுத்தைகளினுடைய முக்கியமான பணி. அந்த பணியை தமிழ்நாட்டில் நிறைவேற்றுவதற்காகவும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வலுப்பெற்றுவிடக் கூடாது என்பதற்காகவும் தேர்தல் வெற்றிகளை அவர்களுக்கு கிடைக்காமல் இருப்பதற்கும் அவர்களோடு அவர்கள் இட்ட பணிகளை செய்யக்கூடியவர்கள் வெற்றி பெறாமல் இருப்பதற்கும் திமுக கூட்டணி என்பது இவர்கள் எடுத்த முடிவு, இந்தியா கூட்டணி என்பது இவர்கள் எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு. அந்த முடிவில் உறுதியாக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இதை விட அரசியல் ரீதியாக இந்த பதிலையும் யாருமே கொடுக்க முடியாது. இதற்கு பிறகும் திருமாவளவன் ஒரு வருட காலம் இருக்கு, இறுதியில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படின்னு சொன்னா எல்லா விஷயங்களுக்கும் எல்லாருமே சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அப்படி உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஜென்ராம்.